மிதுன ராசி அன்பர்களே, பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில், அதாவது 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அப்போ பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போது நீங்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு பாக்கியம் தர காத்து கொண்டிருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கு. அப்போ சில சமயங்கள் அது செவ்வாய் பகவானாக இருக்கிறது. அப்போ சில சமயங்களில் கோபம், ஆக்ரோஷம் என்பது டக்குன்னு வரும். அப்போது நிதானம், பொறுமை என்பது ரொம்ப அவசியம். ஏன்னா அங்கே உங்கள் ராசிநாதனோட ராகு என்கின்ற சர்ப்ப கிரகமும் சேர்ந்திருக்குங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க. மற்றபடி உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் சிந்தனையிலும் எந்த மாற்றமும் இல்லை, நல்லதாக இருக்க போகிறீங்க. பட் என்னென்னா, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதம், இந்த பங்குனி மாதம் சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மிதுனத்துக்கு அமையும். ஏன்னா குரு உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசியில். கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கார். அப்போது கடந்த 2-3 மாதங்களாகவே அந்த குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டது. அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். குல தெய்வ வழிபாடு இந்த மிதுனத்துக்கு சிறப்பை தரக்கூடிய அம்சத்தில் இருக்குது. குழந்தைகளினுடைய, அதாவது அந்த குழந்தைகள் மேலே கொஞ்சம் ஆர்வம், அந்த குழந்தைகள் மேலே கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறது, குழந்தைகளினுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய, குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இதை ஸ்ட்ராங்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, 5க்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடவுளினுடைய அனுகிரகத்தால், அதாவது எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டிருப்பீங்க, எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபட்டிருப்பீங்க, குலதெய்வத்துக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ பரிகாரம் செய்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு உகந்த மாதமாகவே இந்த மிதுனத்துக்கு அமையப்பெறுகிறது. குழந்தைகள் நன்றாக வளரக்கூடிய அமைப்பு, குழந்தை நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் மேலே அக்கறை, குழந்தைகளுக்கு என்ன, குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும். அப்போ குழந்தையை பற்றிய சிந்தனைகள், குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணங்கள், இதெல்லாம், அதாவது குழந்தையின் மேலே, குழந்தையை நினைக்காமல், குழந்தையை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த மாதம் இருக்காது. முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா சூரிய பகவான். அவர் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், திக்பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுகிறது. உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு. அப்போ முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அது குறிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுறது, அரசு எக்ஸாம் எழுதுறது, அல்லது ஏதாவது ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், அல்லது போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய எண்ண உணர்வுகள், இதுவரைக்கும் அந்த எண்ணமே வரலைன்னா கூட இப்போ மிதுனத்துக்கு தூண்டி இழுக்கும். ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதணும், ஒரு குரூப் தேர்வு எழுதணும், ஒரு யூபிஎஸ், அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் என்கின்ற எண்ண உணர்வுகள், ஆசையை தூண்டக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் மிதுனத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன். 3ஆம் அதிபதியான அந்த சூரியன் எங்கே போய் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவானோட இணைகிறது. அப்போ யாருக்கும் அந்த 3-8 கனெக்ட் ஆகுது. அப்போ யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துங்கிறது மட்டும் போடக்கூடாது. ஏன்னா 3-8 கனெக்ட் ஆனாலே இங்கே ஜாமீன் சார்ந்த விஷயங்கள், கையொப்பம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா புதன் ராகுவோட சேர்ந்துருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். இந்த தகவல் தொடர்பு துறையில் வரக்கூடிய மெசேஜ்,
வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜ். ஸோ இதில் எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா புதனுங்கிறத கம்யூனிகேஷன் ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏமாறக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 4ஆம் அதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடியவன் புதன் பகவான். அந்த புதன் பகவான் ராக இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஒரு ஆசையை வளர்க்கும். ஒரு பெரிய வீடு அப்படின்னாலே ஒரு பெருசாக இருக்கணும், விசாலமாக இருக்கணும், பெரிய அந்த மாதிரியான எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 4ஆம் அதிபதியோடு ராகு, பிரம்மாண்ட காரக கிரகமான ராகு இணைஞ்சிருக்கு. அங்கே செவ்வாய் இருக்குது. கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்கக்கூடிய அல்லது இடத்தை வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறும். ஏன்னா வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இப்போ உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். எது வரைக்கும்? இந்த பங்குனி மாதம் 12. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இந்த மாதம் முழுவதும் வீடு சம்பந்தப்பட்ட அதை ஆல்டர் பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவது, இடத்தை வாங்குறது, நிலத்தை வாங்குறது, இந்த மாதிரி நிலம் சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மிதுனத்துக்கு அமையிருக்குன்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியம் பலப்படுகிறது. 5க்குரியவன் வலிமை பெறுகிறது. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அதை தீர்த்துக்கலாம். ஒரு ஒரு பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பூர்வீக சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. 5க்குரியவன் 10ல் இருக்குது, சூரியனோட சேர்ந்திருக்கிறதுனால அரசு விஷயத்தில் வெற்றி தான். அரசாங்க விஷயத்தில் வெற்றி, அரசு தேர்வில் வெற்றி, போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய தன்மை, அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகத்தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள், ஆளுமை தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி சூரியன் சனி இணைகிறது அல்லவா? அப்போ சூரியன் சனி இணைஞ்சாலே அந்த இடத்துல ஒரு ப்ரெஷருங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட நபர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. குருவின் பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்கள், இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெயரையும் ஒரு புகழையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல தன்மையை, உணர்வை கொடுக்கக்கூடிய, எழுச்சியை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது. திருமணம் விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் அதிபதி யார்? குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து நேர 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7க்குரியவன் 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமண விஷயத்தில் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மிதுனத்துக்கு. ஏது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 7க்குரியவன் 7ஆம் இடத்தை பார்க்குறார், திருமணஸ்தானத்தை பார்க்குறார். கலத்திர காரக கிரகமான சுக்கிரன் இப்போ உச்சமாக இருக்குது. அது இந்த பங்குனி 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்து 5ஆம் இடத்தையே பார்க்குது. அப்போ 5-11 கனெக்ட் ஆகுது. இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சார், வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? 3 கிரகங்கள் 10ஆம் இடத்தில் இருக்குது. செவ்வாயும் போய் இருக்கிறது. அப்போது கண்டிப்பாக சூரியன் பலம் பெறுகிறார். சனி அங்கே இருக்குது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட
கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் அனுகூலங்கள் தரக்கூடிய அமைப்பு. அங்கே புதனும் போய் அமர்கிறார். தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு புதிய டெக்னிக்கில் புகுத்தக்கூடிய நல்ல நல்ல திறமைமிக்க தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதம் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம், நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம், பண புழக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம், இடம், நிலம், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.